ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சுஜிஸ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம சுஜிஸ் ஹோம் குக்கிங்கோட ஸ்பெஷல் ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ் இந்த மாதிரி எல்லாருமே ரொம்ப ஈஸியாக அண்ட் குயிக்காக செய்கிற மாதிரி ப்ரெஷர் குக்கரில் சிக்கன் கிரேவி எவ்வளோ ஈஸியாக செய்ய முடியும்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம எதுவுமே மசாலாலாம் அரைக்காமல் ரெடிமேட் மசாலாஸ் வச்சு ரொம்பவே ஈஸியாக அண்ட் ரொம்பவே குயிக்காக செய்கிற மாதிரி ஒரு சிம்பிளான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சிக்கன் எடுத்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா 4-5 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ப்ரெஷர் குக்கரை வச்சு அதில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகி வந்தோடனே இதில் 2 பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுருங்க. ஒன்ஸ் இது எண்ணெயில் நல்லா பொரிஞ்சோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஸ்லைஸாக போட்டால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஸ்லைஸாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். எப்படி போட்டாலுமே நீங்கள் வெங்காயத்தை நல்லா வதக்கிடணும். நல்லா வதங்க தான் அதில் டேஸ்ட்டே நம்மளுக்கு கிடைக்கும். எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் நீங்கள் வெங்காயம் தக்காளி வதக்கும் போது அது நல்லா வதங்கியிருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா எண்ணெயில் வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அந்தளவுக்கு வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை அண்ட் 2 பச்சை மிளகாவை கீரி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதெல்லாம் நல்லா வதங்குறதுக்காக ஒரு டீஸ்பூன் உப்பு இதையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு கலர்றதுனால இதில் பச்சை வாசனை எதுவும் இல்லாமல் இருக்கும். மஞ்சள் ஒரு சிறந்த ஆன்டிபயோட்டிக். அதனால் நீங்கள் இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் எது செய்யும் போதும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் செஞ்சிங்கிறது ரொம்ப நல்லது. இப்போ சிக்கனை இதை கூட நல்லா வெங்காயத்தோடு கலந்து விட்டுட்டு ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி விற்கிற விலைக்கு தக்காளியான்னு கேட்காதீங்க, தக்காளி இல்லாமல் கூட இந்த டிஷ் செய்யலாம், நல்லா தான் இருக்கும். அண்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இந்த எல்லா மசாலாவையும் சேர்த்து சிக்கனில் கலந்து விட்டுடலாம். இப்போ அவ்வளோதான், மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா சிக்கனோட கலந்து விட்டுருங்க. இந்த மசாலாலாம் நீங்கள் கலந்து விடும் போதே உங்களுக்கு சூப்பரான கலர் வந்துடும். பாருங்கள், பார்க்குறக்கே டேஸ்டியாக இருக்குது. இப்போ அவ்வளோதான், எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த சிக்கன் வேகறதுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த ஸ்டேஜில் நல்லா உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா கடைசியாக மூடி போட்டு வேக வைக்க வேண்டியதான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்தோடனே மூடி போட்டு மூடி வச்சிடலாம், வேக விட்டுடலாம். அவ்வளோதான், ஃபைனலாக மூடி போட்டு இது மேலே வெயிட்டை போட்டுவிட்டு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிடலாம். 2 விசில் ஹை ஃப்ளேம்லேயும் 1 விசில் லோ ஃப்ளேம்லேயும் விடுங்க. இப்போ ப்ரெஷர்லாம் போய் 3 விசில் வந்தாச்சு. ப்ரெஷர்லாம் போய் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், சிக்கன் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். டேஸ்டியாக கலர்ஃபுல்லாக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு, பார்த்தாலே நல்லா தெரியும் சாஃப்டாக வந்திருக்கு. சூப்பர் அண்ட் டேஸ்டியான சிம்பிளான சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் குக்கிங்க்கு பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பேச்சுலராக இருக்கீங்க, டக்குன்னு உங்கள் ரூம்மேட்ஸுக்கு சிம்பிளான ஒரு டிஷ் அண்ட் குயிக்காக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இது டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். நீங்கள் இது சிம்பிளாக செய்கிறோம் நல்லா இருக்குமாங்கிற டவுட்டே வேணாம், செம்ம டேஸ்ட் அண்ட் சூப்பராக இருக்கும். சூடான சாதத்தில் இந்த கிரேவி அப்படியே போட்டு பனைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இப்போ இதை அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கருவேப்பிலை இலை இல்லை கொத்தமல்லி இலை தூவி
டெக்கரேட் பண்ணிட்டு சூப்பராக சர்வ் பண்ணுங்கள். அண்ட் டிஷ்ஷும் சூப்பராக இருக்கும். ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியான சிம்பிளான சிக்கன் கிரேவி செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சடனாக ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னா கூட நீங்கள் சிக்கன் எடுத்துகிட்டு வந்தால் இது மாதிரி செய்யும்போது ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், ஃபைனலாக சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக. அண்ட் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பட்டன் அமுத்திட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நான் போகிற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணுன்னா கண்டிப்பாக பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க அனைத்து நல்லவங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். பாய் பாய்.